அகெயின் இப்போ எனக்கு வந்து இந்த நீட்டு நான் கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்பார்க் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தோன்னா 9th 10th வந்துச்சு. 9th 10th என்னென்னா எனக்கு வந்து அப்போ சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த சப்ஜெக்டில் வந்து எனக்கு ரொம்ப டீப்பாக போகிறது பிடிக்கும். அதே மாதிரி என்சிஆர்டி எக்ஸம்ப்ளார்னு ஒரு புக் இருக்குது. அதில் இந்த மாதிரி நல்ல நீட்டோட மாடலில் சம் கொஷின்ஸ் இருக்கும். பட் அது வந்து 9th 10th டாப்பிக்கில் இருக்கும். எனக்கு அதை சால்வ் பண்ணுறது பிடிக்கும். அதே மாதிரி ஒலிம்பியாட்ஸ் அப்புறம் இந்த சின்ன சின்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதையும் நான் ரெகுலராக போவேன். அப்போருந்தே நான் இந்த எம்சிக்யூஸ் வந்து ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்ததுனால எனக்கு வந்து 11th 12th வரப்போ பிக்கப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு அதிகமாக படிக்க மாட்டேன். ஸ்கூலில் படித்ததோடு சரி. ஆனால் ஸ்கூலில் என்ன படித்தாங்கங்கிறத வீட்டுக்கு போயிட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி காலையில் என்ன நடத்துனாங்க, காலையில் ஒரு 5-6 பீரியட்ஸ் நடத்துனாங்கன்னா லஞ்ச் சீக்கிரம் சாப்பிட்டு வந்து அந்த ஒரு அடுத்த பீரியட் ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு 10 நிமிஷத்தில் காலையில் நடந்து திருப்பி பார்த்துட்ருப்பேன். இப்போ பர் டே வந்து எனக்கு வந்து 2 times ரீகால் ஆச்சு. அகெயின் இப்போ 1 week முடிஞ்சிச்சுன்னா சண்டே வந்து உட்காந்து இந்த வாரம் மண்டேலேருந்து என்னெல்லாம் நடத்துனாங்க அது 1 time ரீகால் பண்ணுவேன். அகெயின் மந்த்லி 1 time வந்து 4 weeks என்ன நடத்துனாங்கன்னு ரொம்ப லைட்டாக ஒரு ரீகால் பண்ணுவேன். ஸோ இப்போ ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்தோன்னா நடத்துகிற டாபிக் வந்து எனக்கு வந்து 3 times ரீகால் பண்ணேன். ஃபைனலாக நான் வந்து போர்ஷன் முடிச்சுட்டு ப்ரிப்பரேஷன் ஃபுல் டெஸ்ட்லாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து எதுவுமே மறந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. எல்லாமே இப்போ தான் படித்தோங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. நல்லா கான்ஃபிடென்ஸோடு கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு.